விஜய் சாரோட நீங்க வந்துட்டு மேடையில ஆடின அந்த நடனம் தான் வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விஜய் சாரோட மேடையில? பாடி முடிச்சதும் அவர் மேடைக்கு ஏறி வந்துட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இதேமாரி தான் பாரத பிரதமருடைய நிகழ்வில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாருடைய இல்ல விழாவில், அதாவது பொங்கல் விழாவில் நான் பாடினேன். எனக்கு அழைப்பு கிடச்சிது. அப்போ பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் எட்ட நின்று ஒரு ஃபோட்டோ செல்ஃபி மாதிரி எடுத்து அவர் பேசுகிறத ஜூம் பண்ணி நான் பக்கத்தில் எங்கேயோ இந்த ஃபோட்டோவே நம்ம போதும்டா, இதை சொன்னாவே பெரிய சந்தோஷப்படாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீ அதுக்கு மாறா நீ அதை பற்றிலாம் நீ அங்கேருந்து நின்று பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கடான்னு முருகரே அருள் கிடச்ச மாதிரி பாடிட்டு அதே மாதிரியே அவர் ஐயா வாழ்த்தி என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே சார்கிட்ட பாடும்பொழுது ஒரு வேளை ஏதாவது அந்த அவரை மட்டும் மேடைக்கு அவரை மட்டும் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு அவரை மட்டும் வர வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சார் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப பெரிய மனசோட அழகாக மேடை ஏறி கலைஞர்கள் எல்லாம் வாழ்த்தி எங்களையும் வாழ்த்தி டக்குன்னு என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவர் என்னென்னா ஒரு இவ்வளவு நாளாகவும் சரியெல்லாம் ஒரு மனிதர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய கவலை போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. காலம்புல்லா கவலையாகவும் இருக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து பல சூழல்கள் இருந்தாலும் அந்த கவலையை மறக்க, அந்த கஷ்டத்தை மறக்க, அந்த ஒலி கேட்ட உடனே, அந்த நம்மளுடைய கிராமத்தினுடைய ஒலி கேட்ட உடனே, கீபோர்டு அந்த பேடு தபலா சவுண்டெலாம் கேட்ட உடனே அவர் அதுவும் இல்லாத துறையில் இதெல்லாம் கேட்டு ஆடினவர் பாடினவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர். அப்படி கேட்கும்பொழுது எல்லாரும் ஆடுறாங்க பின்னாடி. சரி, அவருக்கு அது துடிக்குது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாரு, நானும் வந்து அதை அவர்கிட்ட கேட்டால் எதாவது நினைப்பாரான்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சேன். டக்குன்னு ஐயாவே என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பாடலாமா, டான்ஸ் பண்ணுமா அப்படி. அது ஒரு குழந்தைத்தனமாகவும் அதை ஒரு அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கேட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது நான் என்ன நினச்சேன்னா, இப்படிலாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி எதர்ச்சியாக அப்படியே பாட ஆரம்பித்தோம். அப்புறம் ஆடினார். அது இவ்வளோ தூரம் ட்ரெண்டாகவும் இவ்வளோ தூரம் வைரலாகவும் இப்போ எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப உண்மையிலேயே இத்தனைக்கு நீங்களும் சேர்ந்து வேற ஆடி இருந்தீங்களா? அந்த வைப் தான் சாமி, எவ்வளோ பெரிய ஸ்டார் சாமி, யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? யாரு கிடைச்சாலும் எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க. அது நான் ஒரு கலைஞன், அவர் ஒரு கலைஞர், நமக்கு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அவங்கள போய் மகிழ்ச்சிப்படுத்தணும். நம்ம அப்படி தான், அவ்வளோதான்.